ஹலோ நண்பர்களே, ஏபிஎஸ் சர்வீஸ். இந்த வீடியோ நம்ம ஆடி ஜீவிதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நர நர நகர நகர பர பர நரிங்க நெருங்க விரு விரு. ஹலோ மக்களே, ஏபிஎஸ் சர்வீஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மாசம் வச்சுல வீடியோ போட்டு செமஸ்டர் எக்ஸாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல்லி காய்ச்சல். இப்போ பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டேன். இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம ஆடி ஜீவிதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் எடுத்தோம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தான் பிருத்திவிராஜோட ஆக்டிங். மனுஷன் என்னவா நடிச்சிருக்காப்புல. அந்த நஜீப்னு ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஐயோ, அந்த அந்த மனுஷன் ஒரு ஃப்ரேம்ல அழுகிறத பார்த்தா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு எமோஷனா இருக்கும். அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த நம்மளுக்கு ரொம்ப எமோஷனா ஆகும். அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பர். பின்னி படம் எடுத்திருக்காரு. இவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு பார்சல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அவரோட காஸ்டியூம்ஸ், மேக்கப்ஸ் எல்லாமே சூப்பர். அந்த ஒருத்தன் ஆடி மேய்ச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பானோ அதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா மேக்கப்பு, காஸ்டியூம் எல்லாமே அவருக்கு சூப்பர். இந்த படத்துல அவருக்கு கண்டிப்பா ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன் சூப்பரா நடிச்சிருக்காப்ல. வேற லெவல் ஆக்டிங். படம் அந்த பிருத்திவிராஜ்னாலதான் இந்த படமே ஒரு சூப்பர் படமா இருக்குன்னு. இந்த படத்துக்கான சக்சஸ் ஒரு 50% பிருத்திவிராஜுக்கு தான் போகும். அந்த மனுஷனோட ஆக்டிங் வேற லெவல். அவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு பார்சல். கண்டிப்பா அவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைக்க போகுது, அது உறுதி. அடுத்தது இந்த படத்துல விஷுவல்ஸ், சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் கோரியோகிராஃபிங்லாம் எல்லாமே சூப்பர். அந்த படம் அந்த ஒரு பாலைவனத்துலலாம் அந்த லொக்கேஷனு, விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கணும், அந்த எடிட்டிங்லாம் எப்படி இருக்கணுமோ பார்த்து சும்மா செதுக்கிட்டாங்க. சேகர் பிரசாத் அவர் தான் இந்த படத்துக்கு எடிட்டிங் நினைக்கிறேன். மனுஷன் சூப்பரா எடிட் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ரொம்பவே சூப்பர். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிருத்திவிராஜ் அந்த அமலாபுரோட ஃபிளாஷ்பேக் கட்டாய் போகும். அது ஃபிளாஷ்பேக் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. சும்மா வளவலன்னு இழுக்காம ஒரு கிறிஸ்பான ஒரு ஃபிளாஷ்பேக் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ்பேக் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எடுத்த உடனே ஒரு கதைக்குள்ளே போயிட்டாங்க. எனக்கு இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஆக்சுவலா அது ரியல் லைஃப் ஸ்டோரி. நஜீப்னு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அந்த கேரக்டராகவே அந்த படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இந்த கதை ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு கதை. அந்த பிருத்திவிராஜ் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் ரொம்ப ஸ்லோ பேஸ்டா போகும். இப்போ ஒருத்தன் ஓடுறானா அது ஒரு 10 செகண்ட் காட்டுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகணும். பட் இது பெரிய மைனஸால ஒண்ணுமே தெரியல. இந்த கதைக்கு ஸ்லோனஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபாஸ்டாலாம் இந்த மாதிரி கதைலாம் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு போனா புரியாது ஆடியன்ஸ்க்குலாம். ஸ்கிரீன் பிளே புரியாது. அதனால அழகா அந்த ஸ்லோ பேஸ்ட் ரொம்ப அழகா நரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு எல்லா ஆடியன்ஸும் கவரக்கூடிய ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்துச்சு. தியேட்டர்ல எல்லாருமே அந்த இன்டர்வலுக்கும் கிளைமேக்ஸ் நல்லா கிளாப்ஸ். தியேட்டர்ல எல்லாரும் அழுதுட்டே தட்டினாங்க. ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு ஃபிலிம். ரொம்பவே சூப்பர் குட் ஃபிலிம். இந்த சர்வைவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது அந்த ஒரு ஆப்பிரிக்கன் ஆக்டர். அவர் பேரு ஜிம்மின்னு நினைக்கிறேன். ஜிம்மி. அவரும் செகண்ட் ஹாஃப்ல வருவாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் என்ன மாதிரியான மனுஷன்டா, நம்மளுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி ஒரு கேரக்டர் அவர் பிளே பண்ணியிருந்தார். பிருத்திவிராஜ் அப்புறம் இந்த ஜிம்மி அவரும் செகண்ட் ஹாஃப்ல இவங்க 2 பேரும் இந்த படத்தையே பிடிச்சி அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ எடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேர்னால செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்டர்வல் நல்லா இந்த படத்துக்கு தேவையானது நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த ஏஆர் மியூசிக்கை பத்தி நான் சொல்லியே தீர்வேன். சூப்பரான மியூசிக். போன படம் அயலான் என்னடா இது பாட்டா, என்ன இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த படத்துல பாட்டு கூட பரவாயில்ல. பெரியவன் சாங் ஒரு
சாங்கு. பட் பாட்டை தாண்டி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். எமோஷனல் சீன் பிருத்திவிராஜும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சேர்ந்து நமக்கு ஒரு எமோஷன் ஆகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏழமா சும்மா தரமட்டமா பிச்சு மேய்ச்சிட்டாப்ல. ஒரு சூப்பரான பிஜிஎம், ரொம்ப நல்லா. இந்த ஆல்பம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெரியான் சாங் வந்து ஓகேங்க, ஒரு நல்ல சாங் தான். அப்புறம் வந்து பெரியான் சாங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை சாங்ஸ் இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பர். ஸோ அவ்வளோதான். பாசிட்டிவ் எடுத்துகிட்டே போனால் வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ நம்ம நெகட்டிவ்குள்ளே போயிடலாம். நெகட்டிவ்னு எனக்கு இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் தோணலை. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம் கட் பண்ணிதான் இன்னும் நல்லா வந்திருக்குமே, அதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஸ்ட் வாட்ச் படம். பட் ஆக்ஷன் கமர்ஷியல் படம் விரும்பி பார்க்குறவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான், கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸோட ரிவ்யூ இருக்கு.